Greetings to all. இன்னைக்கு நம்ம term 1 6th standardல algebra exercise number 2.1 இது page number 41ல இருக்கு. இப்போ வந்து problem number 6 and 7 பார்க்கலாம். Express the following verbal statement to algebraic statement. So நமக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்தோம்ல, நம்பர் நேம் கொடுத்துட்டு அதை நியூமரல்ஸ்ல எழுத சொல்றது, நியூமரல்ஸ்ல கொடுத்துட்டு நம்பர் நேம்ல எழுத சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான். வேர்பல் மீன்ஸ் இந்த மாதிரி வேர்டிங்ஸா இருக்கும். இஸ் ஆடட் டு அந்த மாதிரி லெட்டர்ஸா இருக்கும், அதில் வேர்ட் இருக்கும். ஆட், சப்ராக்ஷன், டைம்ஸ், ப்ராடக்ட், டிக்ரீஸ், கோஷன்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். அதே அல்ஜிப்ராயிக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலோ இல்லை அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாலோ, இந்த அல்ஜிப்ரான்னு வந்துருச்சு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னா, இது வேர்பல் ஸ்டேட்மெண்ட், இது வந்து அல்ஜிப்ராயிக் ஸ்டேட்மெண்ட். வேர்பல் மீன்ஸ் வார்த்தைகள், இந்த வார்த்தையை அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. டி இஸ் ஆடட் டு 100 அப்படின்னு. அல்ஜிப்ராயிக்னு வரும்போது அல்ஜிப்ராயிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் வந்து நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி சைன்ஸ் மட்டும்தான் இருக்கும், வார்த்தைகள் எதுவும் இருக்காது. நம்பர்ஸ், வேரியபிள்ஸ், அப்புறம் இந்த ப்ளஸ் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி சைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுத சொல்கிறாங்க. இப்போ இதில் எது இந்த வேர்டிங்ஸ், இந்த டி அப்படியே இருக்கும், இந்த 100 இருக்கும். என்ன வேர்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், நம்ம என்ன ஆப்ரேஷன் பார்ப்போம். டி இஸ் ஆடட் டு 100. ஆடட்னா என்ன சைன் வரும், ப்ளஸ் இல்லையா, எது எதோட ஆட் ஆகுது, டி இஸ் ஆடட் டு 100. எப்படி எழுதலாம் அதை, டி இஸ் ஆடட் டு 100, டி பிளஸ் 100. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, டைம்ஸ். நமக்கு இங்கே வந்து என்ன நாலேஜ் இருந்தால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகளுக்கான சரியான ஆப்ரேஷன்ஸ் என்னன்ற நாலேஜ் இருந்ததுன்னா இதை வந்து நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம், தவறு இல்லாமலும் பண்ணிடலாம். ஆடட்னா நமக்கு ஈஸியாக தெரியும், அடிஷன் சைன். டைம்ஸ் அப்படின்னா அது என்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். இது ரிப்பீட்டடாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது உட்காந்து நம்ம மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம். 4 டைம்ஸ் Q அப்படின்னா டைம்ஸ்ன்றது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். 4Qன்னு எழுதலாம். ஆர் ஓகே, 4Q தான் கரெக்டாக இருக்கும். எப்பவுமே நம்பர் ஃபர்ஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வேரியபிள்ஸ் வைக்கணும் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ 4Q தான் கரெக்டாக இருக்கும். 4 less to 9 times of y. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேஷன் இருக்கு. ஒன்று வந்து 4 லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ்னா என்ன ஆப்ரேஷன், மைனஸ். டைம்ஸ்னா என்ன ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ எப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 4 less to 9 times of y. 4 less to 9 வரைக்கும் படிச்சோம்னா 9 minus 4ன்னு அர்த்தமாயிடும். கிடையாது, 9 times of y. இது ஃபுல்லாக ஒன்றா பார்க்கணும் நம்ம. 9 times of yல இருந்து 4 லெஸ் ஆயிருக்கு, இதுதான் இதுக்கு மீனிங். 4 less to 9ன்னு அவங்க ஸ்டாப் பண்ணல, 9 times of yன்னு தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 4 less to 9 times of y. 9 times of y என்னது, 9y. இதுல இருந்து 4 லெஸ் ஆயிருக்கு. ஸோ 9 times of y minus 4. Express the following algebraic statement to verbal statement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வார்த்தைகளாக எழுதணும். அவங்க அல்ஜிப்ராயிக் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் எங்கேயுமே வார்த்தைகள் இல்லையா, வார்த்தைகளே இல்லை. வேரியபிளும் ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன், இது மாதிரி தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. இது நம்ம வந்து வார்த்தைகளாக யூஸ் பண்ணணும். இதுக்குமே நமக்கு அந்த வேர்ட்ஸான நாலேஜ் வேணும். டிவிஷனை எப்படி சொல்லணும் வார்த்தைகளில், அந்த மாதிரி நமக்கு தெரியணும். ஓகே, இதை நம்ம என்ன நார்மலாக எப்படி படிப்போம், எக்ஸ் டிவைடட் பை 3. அதை நம்ம அப்படியே எழுதிடலாம், எக்ஸ் டிவைடட் பை 3. அதை அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி 11 + 10xன்னு இருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இது மாதிரியே இருக்கு இல்லையா, ஆனால் இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 11 added to 10 times x அப்படின்னு எழுதலாம். வேற என்ன மாதிரி எழுதலாம்னா 11 more than 10 times x அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடிஷனை மீன் பண்ணக்கூடிய என்ன வார்த்தைகள் வேணாலும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன எழுத போறேன்னா 11 added to, எது கூட ஆட் ஆயிருக்கு, 10 into x. 10 into x எப்படி சொல்லலாம், 10 times x அப்படின்னு சொல்லலாம். லாஸ்டா 70s இருக்கு.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம் 70 டைம்ஸ் எஸ்ன்னு சொல்லலாம். இல்லை மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ராடக்ட்ன்ற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 70 அண்ட் எஸ்ன்னு சொல்லலாம். நான் வந்து 70 டைம்ஸ் எஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 20 அண்ட் எஸ்ன்னு எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே, இதுலேயே நம்ம நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம் பார்த்துடலாம். 8th problem. The teacher asked 2 students to write the algebraic statement for the verbal statement. In the verbal statement the 8 more than a number அப்படிங்கிற இந்த verbal statementக்கு algebraic expression எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வெற்றி wrote 8 plus x and Maran wrote 8x. Who gave the correct answerன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது அடிஷன் சைன், இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆப்ரேஷன் இருக்குன்னு நம்ம பார்ப்போமா. 8 more than a number அப்படின்னு இருக்குது. மோர்னா என்ன ஆப்ரேஷன் வரணும், ப்ளஸ் ஆப்ரேஷன் தான் வரும். ஆனால் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 8 into xன்றது மல்டிப்ளிகேஷன், இங்கே தான் அடிஷன் இருக்குது. 8 more than what, 8 more than a number. நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லையா. ஸோ 8 more than x, 8 plus x தானே கரெக்டு. So who's right? Vetri is correct. Vetri's answer is correct. Okay. Answer the following. If g is equal to 300, what is the value of g minus 1 and g plus 1? கேக்குறாங்க. g minus 1 ஓட value first கண்டுபிடிக்கலாம். g minus 1 னா இப்போ பாருங்க, g க்கு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. g is equal to 300 சொல்றாங்க. means g is equal to 300. அப்பனா என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் g இருக்கோ அங்க நம்ம 300 அப்படின்னு நம்பரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 300 எங்க பார்த்தாலும் அங்க g போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒன்னுத்துக்கு ஒன்று சமம்னு அர்த்தம். ஸோ இங்க இருக்க g க்கு பதிலாக நான் என்ன போட போறேன், 300 minus 1 அப்படியே இருக்கும். g க்கு பதிலாக மட்டும் நம்ம 300 போட்டிருக்கோம். ஸோ 300 minus 1 அப்படிங்கிறது 299. இதே மாதிரி g plus 1 அப்படின்னா 300 plus 1 which is equal to 301. Okay, last problem. What is the value of s if s ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். if condition கொடுத்திருக்காங்க 2s minus 6 gives 30. givesனா என்ன சிம்பிள் வரணும் அப்படின்னா equal to sign. gives what, 30. அதாவது 2s minus 6 அப்படிங்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 30ங்கிறது ஆன்சராக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம 2 விதமாக போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இங்கே -6 இருக்குது. இந்த ஸோ எஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, இந்த எஸ்ஸை சுற்றி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். எஸ்ஸை சுற்றி என்ன நம்பர்ஸ் இருக்குது, 2ம் 6ம் இருக்குது. என்ன ஆப்ரேஷனில் அட்டாச் ஆயிருக்குன்றதும் நம்ம கவனிக்கணும். நம்பர்ஸ் மட்டும் பார்க்குறது கிடையாது, நம்பர்ஸ் வந்து இந்த எஸ்ஸோட என்ன ஆப்ரேஷனில் பாண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். எஸ் நான் இந்த 6 வந்து மைனஸ் சப்ராக்ஷனாக அட்டாச் ஆயிருக்கு, 2 வந்து மல்டிப்ளிகேஷனாக அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒன்றா எலிமினேட் பண்ணணும். இப்போ போர்ட்மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணுவோம், அப்புறம் இது பண்ணுவோம். அந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எலிமினேஷன் வரும்போது இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ரிவர்ஸில் எலிமினேட் பண்ண போகிறோன்னும் போது நம்ம வந்து சப்ராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படி தான் போகணும். டிவிஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் எலிமினேட் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ராக்ஷனோ இல்லை அடிஷனோ இருந்தால் அதை தான் நம்ம வந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டிவிஷன் வரும்போது லேட்டராக இன்னும் கொஞ்சம் இந்த ஐடியாவை நம்ம வந்து பில்ட் பண்ணும்போது லேட்டராக நான் சொல்கிறேன் எதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணணும்ன்ட்டு. இப்போக்கி இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 6 தான் ஃபஸ்ட்டு நம்ம எலிமினேட் பண்ணணும். அதாவது சப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை தான் எலிமினேட் பண்ணணும். எனக்கு -6 நான் அன்டூ பண்ணணும் ஆர் ரிவர்ஸ் பண்ணணும், இல்லை அதை எலிமினேட் பண்ணணும்னா அதோட +6 சேரணும். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் +6 போட்டேன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நான் +6 போடணும். இதான் எலிமினேஷன் மெத்தட். ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம எய்ம் என்னன்னா இந்த எஸ்ஸை தனிமைப்படுத்தணும், எஸ்ஸை மட்டும் தனியாக கொண்டு வரணும், மற்றது எல்லாத்தையும் அதுகிட்ட இருந்து பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா -6 எலிமினேட் பண்ணணும்னா நான் +6 பண்ணும்போது தான் -6 + 6 கேன்சல் ஆகிடும், ஆர் -6 + 6 சேரும்போது 0ன்னு வந்துடும்.
நான் ஜஸ்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ் மாதிரி, பிசிக்கல் பேலன்ஸ் மாதிரி. நமக்கு ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கணும் எப்பவுமே. நடுவில் ஈக்குவல் டு சைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ரைட் ஹேண்ட் சைடும் எப்பவும் ஈக்குவல், அந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணியே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு சைட் இப்போ நான் இங்கே மட்டும் +6 போட்டேன்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் வெயிட்டேஜ் அதிகமாகும். சம்திங் ஒன்று வெயிட் அதிகமாகலாம், இல்லை வெயிட் கம்மியாகலாம், நமக்கு தெரியாது. ஸோ அப்போ பேலன்ஸ் அங்கே மிஸ் ஆகுது பாருங்க. ஸோ பேலன்ஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்னா என்ன நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அது ரெண்டு சைடும் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே +6 போட்டேன் அப்படின்னா இந்த பக்கமும் +6 போடும்போது அது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ என்ன இப்போ எப்படி சிம்பிளிஃபை ஆகுதுன்னா 2s is equal to 30 + 6 வந்து 36ன்னு சிம்பிளிஃபை ஆகும். இப்போ எனக்கு 2 வேண்டாம். 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2வை நான் எலிமினேட் பண்ணணும்னா 2வால் டிவைட் பண்ணனா அது எலிமினேட் ஆகிடும் இல்லையா? ஸோ 2 1 times 2 1 times எலிமினேட் ஆகிட்டு s மட்டும் இருக்கும். இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா 18 கிடைக்கும் நமக்கு. s is equal to 18. இதை வேறு விதமாக போடலாம் அப்படின்னா பாருங்கள், அதே ஸ்டெப்ஸ் தான் வரும், அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேறு. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ஒரே விஷயம்தான், பட் இதனுடைய சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் இது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2s. இங்கே என்ன மோட்டிவில் நம்ம செயல்படணும் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ண போகிறோம். எஸ்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுற ப்ராசஸில் இறங்குவோம். இப்போ எஸ் கூட 2 இருக்குது, அதே தான் இங்கேயுமே. என்ன ஆப்ரேஷனில் பாண்டாக இருக்குன்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 6 வந்து மைனஸ் ஆப்ரேஷனில் பாண்டாக இருக்குது, 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் பாண்டாக இருக்குது. இங்கேயுமே நம்ம ஷிஃப்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சப்ராக்ஷனோ இல்லை அடிஷனையோ தான் ஷிஃப்ட் பண்ணணும், அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷனுக்கு போகணும். ஸோ இந்த 2s இருக்கும், இந்த -6 இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது +6ன்னு வந்துடும். ஸோ 2s is equal to 36. இப்போ எஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், இந்த 2 வேண்டான்னும் போது இங்கே இருக்க 2வை நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். s is equal to எஸ் மட்டும் நான் வச்சுட்டு 2வை ஷிஃப்ட் பண்ணுறேன். என்ன நம்ம ஐடியாவில் ஒர்க் ஆகிறோன்னா எதை நாம் கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெயின்டைன் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த கான்செப்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது 6 முடிச்சிட்டோம். இப்போ 2வை நான் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா டிவிஷனில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ 2 1 times இது வந்து 18 times கிடைக்கும். ஸோ s is equal to 18. இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கும் நமக்கு பண்ணும்போது. இதில் கொஞ்சம் நம்ம கவனமாக பண்ணணும். என்ன ஆப்ரேஷன்லேருந்து நம்ம இன்னொரு பக்கம் கொண்டு போகிறோமோ அப்போ சைன் மாற்றுறதுக்கு நம்ம மறக்கக்கூடாது. -6 இந்த பக்கம் கொண்டு போகும்போது +6ன்னு கொண்டு போகணும். இன்ட்டு 2ன்னு இருக்கிறது இங்கே வரும்போது டிவைடட் பை 2ன்னு வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸோடு நம்ம பண்ணணும் இந்த மாதிரி இந்த மெத்தடுக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.